ஒரு நோன்பாளி அவனுடைய வாயிலுள்ள உமிழ்நீர் பேதனித்த அதாவது மாற்றமடைந்த நிலையிலே அதை விழுங்கினால் அவனுடைய நோன்பு முறிந்துவிடும். அதாவது ஒரு நோன்பாளி அவனுடைய வாயினுள் இருக்கக்கூடிய உமிழ்நீர் அதுடன் ஒரு நூல் போன்றவற்றை நிறம் சாயமுள்ள ஒரு வஸ்துவை புடவை அல்லது நூல் போன்றவற்றை அவன் வாயினுள் வைத்து கொண்டு அந்த உமிழ்நீர் நிறம் பேதலித்தால் அல்லது அவனுடைய வாயிலிருந்து இரத்தம் வெளிப்பட்டு அந்த உமிழ்நீருடன் கலந்தால் அவன் நோன்பாளி என்பதை ஞாபகம் வைத்திருக்கும் நிலையில் இந்த பேதலித்த உமிழ்நீரை விழுங்குவது ஹராம், தடை செய்யப்பட்டது என்பதை அறிந்த நிலையிலே, அதாவது அந்த உமிழ்நீர் வாய்க்குள் சென்றால் நோன்பு முறியும் என்பதை அறிந்த நிலையில் அவன் அந்த உமிழ்நீரை விழுங்குவானாக இருந்தால் அவனுடைய நோன்பு முறிந்துவிடும். அதனை வேறொரு நாளில் கலா செய்து கொள்வது, நிறைவேற்றிக் கொள்வது கட்டாயமாகும். அன்றைய தினம் நோன்பு திறக்கும் வரைக்கும் அவன் நோன்பாளியை போன்று உண்ணாமல் குடிக்காமல் உடலுறவு கொள்ளாமல் இருந்து கொள்ளல் வேண்டும்.